அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இனிமேல் நம்மளுடைய பகுதி மாதந்தோறும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. அதில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் கொடுக்கலாம். இன்று நாம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசின்னு இருக்குமே, ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துராதா, அற்புதம் நடந்துராதான்னு நீங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறது கிளியராக புரியுது. அதற்கான வாய்ப்புகளையும் கிரகங்கள் கொடுக்காமல் இல்லை. எந்த கிரகம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத இப்போ பகுதிக்குள்ளார போய் பார்க்கத்தான் போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே சொல்வதுண்டு, கிரகங்களை நம்மளால் கைகளால் பிடித்து வைக்க முடியாது, அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அது நற்பலன்களை தரும், சில நேரங்களில் அது கெடுபலன்களை தரும். உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களை நாடுங்கள். அதுலேயும் உங்களுக்கு தற்போது அமைந்திருக்கக்கூடிய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களின் படி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இலவச பொது பலனாக தரப்போகிறேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியின் இறுதியில் வருது. தயவு கூர்ந்து நம்ம பகுதியை இறுதி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த இலவச பலன்களை தருவதாக இருக்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கடகராசிக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தமிழ் மாதமும் நகர்ந்து கொண்டே தான் சார் இருக்குது. ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பாக வருவாங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு புலம்பிக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. பட் இந்த ஆவணி உங்களுக்கு நல்லது செய்யவே போகிறது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஒரு பக்கம் உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுடைய ராசியின் மீதே அமர்ந்திருந்த பொழுது கூட கொடுக்காத நற்பலன்களை அதிசாரமாக அவர் முன்னோக்கி நகரும் பொழுது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தவே போகிறார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். காரணம் என்ன தெரியுங்களா? அவர் 2ஆம் பாவத்திற்கு செல்கிறார். அந்த 2ஆம் பாவத்திற்கு செல்லும் பொழுது அது உங்களுக்கு சிம்ம வீடாகி அது உங்களுக்கு நட்பு வீடாகவும் மாறிவிடுகிறது. ஸோ பலம் நழுவி பாலில் விழுந்த கதையாக ஏற்கனவே அது நன்மை செய்யக்கூடிய இடத்தில் இருந்திருந்தாலும் பார்வை பலத்தால் பெரிய நன்மைகள் அடைந்தீர்களே ஒழிய ஸ்தான பலத்தால் பெரிய நன்மைகள் அடையலைன்னாலும் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது அது உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு 3த்தையும் வலுப்படுத்தும். அதுலேயும் குரு போன்ற ஒரு முழு சுபகிரகம் தன்னுடைய பலத்தை முழுமையாக உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்காக மாறும். இது 2 நடந்தாலே என்ன ஆகும்? குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும், நல்ல இன்கம் வரும். ஏன்னா பொன்னவன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நிறைய பொன் பொருள் சேர்க்கையை உண்டு பண்ண போகிறார். அதனால் இந்த ஆவணி மாதத்தில் நிறைய முயற்சி பண்ணுங்க, நிறைய நல்லது நடக்க போகுதுங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். 2வது, சூரியனும் புதனும் இணைந்து உங்களுக்கு பலன் தரப்போகிறார்கள். புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் சூரியன் கடகத்திற்கு நட்பு ரீதியான ஒரு கிரகம். அது 2ஆம் வீட்டில் ஆட்சியாக அமரப்போகிறது, புதனோடு சேரப்போகிறது. அதுவுமே உங்களுக்கு மன தெளிவை உண்டாக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக அது மாற்றி தரப்போகிறது. எல்லா வகையிலையும் ஏற்றங்கள் தரக்கூடிய இந்த ஆவணி மாத காலகட்டத்தில் அப்போ நான் எந்த விஷயத்தில் தான் சார் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாகணும். காரணம் என்ன தெரியுங்களா? கேது சும்மாவே இருக்க மாட்டார். அவர் இந்த புதன் சூரியனோட உங்களுடைய 2ஆம் வீட்டில் அவர் கேது நிற்கிறார். ஸோ இந்த புதாதித்ய யோகம் ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மை பண்ணும் தான், பண்ணாதுங்கிறது கிடையாது. கேது நிற்பதினால் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளோ, மனதில் ஒரு சில கிளேசங்கள், அதாவது குழப்பங்கள், அதனால் சில இடங்களில் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லிட்டு வருத்தப்படுறது, இந்த நாக்கில் சனிம்பாங்க, அது கேதுவுக்குமே பொருந்தும். சமயத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லிடுவோம், அதை சொன்ன வார்த்தைகள் நமக்கு சொந்தமானவை இல்லைங்கிற மாதிரி வார்த்தைகளை கொட்டிட்டு அள்ள முடியாமல் தவிப்பீங்க. ஸோ முடிந்தவரை நிதானித்தே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாகவே இருக்க போகிறது. நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளணும். யாரை பற்றியும் புரளி பேசாதீங்க.
குறிப்பாக ஆஃபீஸில் உங்கள் வாயை பிடுங்கி நீங்கள் சொன்னதை வந்து மேலிடத்துக்கு போட்டு கொடுக்கக்கூடியவர்களால் சூழப்படக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கிறது. இது உறவுகளிடத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். இது ப்ரொஃபஷனல் லைஃப்பில் மட்டும் இல்லை, பர்சனல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய சொந்தங்கள் அதை தான் செய்யுது. நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்த வேற மாதிரி திரித்து சொல்லி உங்களுக்கு அவப்பெயர்களை ஏற்படுத்துவார்கள், வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தி உங்களுடைய வேலையை டூ யுவர் டியூட்டி, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய வேலையில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னாலே நீங்கள் தப்பிச்சிருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும்னு சொன்னால் அது இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவதன் மூலமாக இந்த ஆவணி மாதத்தில் நிறைய நற்பலன்களை நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு சில பாலிடிக்ஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா, ப்ரொஃபஷனல் லைஃப்லையோ பர்சனல் லைஃப்லையோ, அது கூட இப்போ நான் சொன்னது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களை விட்டு நீங்கிவிடும். நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது நீங்கினாலே நம்ம லைஃப் வந்து பிரைட் ஆகிடும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. நிச்சயம் இந்த ஆவணி மாதம் உங்களுடைய எனர்ஜியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகவே போகிறது. சிம்மத்திற்கு இந்த ஆவணி 2026 மாதம் என்ன பண்ண போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த வருடத்தில் இந்த ஆவணி மாதம் வந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ரிலீஃப் தரக்கூடிய வகையில் இருக்க போகிறது. ஆனால் அது எப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனியின் பிடியில் நிறைய பொருளாதார சிக்கல்களை நீங்கள் அடைந்து வந்தீர்கள் தான், அது உண்மைதான். ஏன்னா கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வந்துச்சு. ஒரு பக்கம் வந்து காலதாமதங்கள் ஏற்பட்டுச்சு நல்லது நடக்கிறதுக்கு, எல்லா சிரமங்களையும் அனுபவித்தீர்கள் தான். ஆனால் இதே அஷ்டம சனியில் குருவினுடைய பார்வையும் சனிக்கு கிடைத்து சனியுமே வந்து வக்ர நிலையில் கண்டினியூ ஆகிறதுனால உங்களுக்கு சனி வந்து பெரிய அளவுக்கு இடர்களை தரமாட்டார், துன்பங்களை தரமாட்டார். அப்போ இது ஒரு ரிலீஃபான காலகட்டம்னு தானே எடுத்துக்கணும். இப்போ உங்களை ரொம்ப அழுத்தி தண்ணிக்குள்ளார உங்கள் தலையை முக்குன ஒரு வில்லன் வந்து திடீர்னு அவருக்கு இன்னொரு பிரச்சனை வந்ததும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டு கொஞ்சம் வீக் ஆக்குறாருன்னு வச்சுக்கோம். அந்த தண்ணிக்குள்ளாரேந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் சுவாசிக்க முடியும் இல்லையா, அதுதான் பிரீத் ஏர்னு சொல்லுவாங்க. ஒரு மூச்சு முட்டி நம்ம வந்து உயிர் துறக்க வேண்டிய நிலையில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு இது கிடைக்கும்போது, ரிலீஃப் கிடைக்கும்போது எப்படி நம்ம வந்து பெருமூச்சு எடுத்து ஆசுவாசப்படுத்தி கொள்வோமோ அந்த மாதிரியான ஒரு நிலை இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நிகழ்கிறது. மேற்கொண்டு உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்குள்ளாரையே வருகிறார், ஆட்சியாக அமர்கிறார். அது மட்டுமல்ல, கூடவே புதனும் இருக்கிறார். புதன்கிற கிரகம் தான் அறிவுக்கான கிரகம். புதன் நல்லா இருந்துச்சுனாலே நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சரியானதாக இருக்கும், அறிவார்ந்ததாக இருக்கும், அது உங்களுக்கு வெற்றியை தரும். ஸோ இதுவுமே ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லது பண்ண போகுது. பணம் காசை நிறைய தரும். புத ஆதித்ய யோகம் உருவாகும் பொழுது உங்களுக்கு நிறைய செல்வாக்கான விஷயங்கள் நடக்கும், செல்வங்களும் சேரும். தயவு கூர்ந்து மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், அஷ்டம சனியில் ஏற்பட்ட அந்த இன்னல்கள் தீரணும் அப்படின்னா தயவு செய்து பெரும் கடனுக்கு, பெரும் வட்டிக்கு நீங்கள் வாங்கியிருந்த கடனில் ஒரு பாகமாவது நீங்கள் அடைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள், முழுசாக அடைக்க முடியலனாலும். ஏன்னா மறுபடியும் இதே நிலை கண்டினியூ ஆகாது. கிரகங்கள்ங்கிறது சுற்றி கொண்டே தான் இருக்கும். அடுத்த நிலைக்கு போகும்போது நீங்கள் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சமாச்சும் நீங்கள் மீண்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். கொஞ்சம் நீங்கள் அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த இடங்களில் கடனை கொடுத்து பைசல் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்களுடைய வாக்குகளால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களால் நீங்கள் உளறி கொட்டிக்கிட்டு மாட்டிக்கிறதும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். யாரிடமும் எதை பற்றியும் வெளிப்படையாக கூறாதீர்கள். நீங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க, இப்போ நான் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதே போஸ்டிங்க்கு உங்களுக்கு முன்னாடி அவர் அப்ளை பண்ணி அந்த வாய்ப்பை வந்து தட்டி தூக்கிட்டு போயிருப்பார். நீங்கள் சொல்கிறது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் சொல்லுவீங்க, அவர் செயல்படுத்தி அந்த காரியத்தை சாதிச்சிருவார், உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரியான சூழ்நிலையை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உருவாக்க போகிறது. ஸோ நீங்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய திட்டங்களை வெளியில் சொல்லாமல் உங்களுடைய காரியத்திலேயே நீங்கள் கண்ணாய் இருந்தீர்கள் என்றால் இந்த மாதத்தில் உங்களுக்கு பொருளாதார மேன்மையும் ஏற்பட போகிறது. சுப கிரகங்களின் தன்மையால் உங்களுக்கு நன்மையும் நடக்கப் போகிறது. குரு வந்து அதிசாரமாக உங்கள் ராசியின் மீதே வந்து அமரப்போகிறார். அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஏதேனும் ஒரு மேன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு
வரத்தான் போகிறது. அதை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயம் எங்கிருந்தாலும் அங்கு சென்று வாருங்கள். உங்கள் வீட்டின் அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த காலத்து கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நிகழ்காலத்தில் உருவான கோயில்களில் எந்த அளவுக்கு ஆகமங்கள் சரியாக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு சில கோயில்களில் புதுசாக டெவலப் பண்ணாலுமே அந்த அர்ச்சகர்கள் ரொம்ப சின்சியராக அவங்க அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்கள்லாம் செய்வாங்க. பட் அந்த காலத்து கோயில்களில் அந்த பவர், அந்த சக்திங்கிறது எந்திர ரூபமாகவே இருக்கும். எந்திர பிரதிஷ்டையெல்லாம் செய்யப்பட்டதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கள். உங்களுடைய சூரிய சக்தியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இப்போ நான் சொன்னதன் மூலமாகவும் செய்யலாம். இனிமேல் நான் சொல்லக்கூடிய அந்த எண்கணித பரிகாரங்கள் மூலமாகவும் நீங்கள் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருளாலும் உங்களுடைய முயற்சிகளாலும் உங்களுடைய லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவதை யாராலும் தடுக்கவே முடியாது. இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது ஆவணி மாத பலன்கள். இந்த 2026 ஆவணி மாதத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவா கண்டுகளித்திருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்ப எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பொது பலன்கள். மறுபடியும் அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறேன். அதுல உங்க பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புறீங்க. தயவு செய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரி பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி, அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க. கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார். அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க. சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கேன். இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது எவ்வளோ பிரச்சனை உங்களை சுற்றி இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு 7-8 வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுடைய லைஃப்பில் நடக்க போகுது. ஸோ இந்த சனி பகவான் வந்து வக்ரமாக இருக்கக்கூடிய நிமிஷத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ரொம்ப ஃபேவராக வேணுமோ எல்லாமே சாதிச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 5-10க்கும் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுடைய லக்னத்திலேருந்து 10ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ புதன் வந்து உங்களுடைய 2ஆம் வீட்டில் சூரியன் கேதுவோடு இணைந்திருக்காங்க. வார்த்தைகளில் கவனம். அதாவது மோஸ்ட்லி கடக லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த அமைதியிலோட பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய சம்பவம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ 2ல் சூரியன் ஆல்ரெடி வந்து அந்த சூரியன் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது அடுத்த விஷயம். இப்போ கோச்சாரத்தில் அவரோட ஆட்சி வீட்டில் இருக்காரு. உங்களோட சுய ஜாதகத்தில் எப்படி நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சூரியன் வந்து வார்த்தைகளை கடுமையாக்குவார். கூட கேது இருக்கும். புதன் விட்டுருங்க. புதன் புத்திசாலித்தனமாக 2 விதமாக பேச வைத்தாலுமே சூரியன் கேது இணைவு தன்னுடைய வார்த்தைகளில் கவனம். ஸோ 8 வக்ரமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இது எல்லாமே கொஞ்சம் சரி செய்துக்குவீங்க. ஃபேவராக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த டிசம்பர் வரைக்கும். சூப்பர் அமோகமாக இருக்குது கடகத்துக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து உங்களுடைய வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டுக்கு வராரு. ஸோ 3லேருந்து 4 சூப்பர். அதாவது என்ன அப்படின்னா ஒரு புதுசான ஒரு விஷயங்கள் ரொம்ப ஒரு ப்ளஷிங்காக நடக்க போகுது உங்களோட வாழ்க்கையில். யோசிச்சு முடிவு பண்ணுவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சீரியஸாகவே ஜென்ரலாகவே வந்து யோசிச்சு முடிவு பண்ணுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே திடீர் மாற்றங்கள் நிறைய வரப்போகுது. நிறைய பேர் வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சூப்பராக கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறுதூர பயணங்கள் நிறைய போய்கிட்டே இருப்பீங்க. நிறைய பயணங்கள் பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், உங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகளாக இருக்கட்டும். ஏன்னா செவ்வாய் வந்து 5-10 12ஆம் இடத்துல இருக்காரு, மறைஞ்சிருக்காரு. அப்போ என்னாகும் அப்படின்னா யாருக்கெல்லாம் குலதெய்வம் வந்து போவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதத்தில் போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்க போகுது. லக்னத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருக்காரு. ஸோ உங்கள் வீட்லேயே அப்போ என்னாகும் அப்படின்னா சில உபாதைகள். என்ன மாதிரியான உபாதைகள் அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்டது, சளி, இருமல் இதெல்லாமே கொடுப்பார். ஸோ 2ஆம் வீட்டில் வந்து கேது சூரியன் இருக்கும்போது வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை தேடியெல்லாம் வரும்போது என்ன அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாகவே வந்து நார்மலாக பேசிக்கோங்க. எந்த ஒரு வாக்குறுதியும் மட்டும் இந்த காலகட்டத்தில் கொடுக்காதீங்க. அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்த்த ஸ்டடீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ண போகிறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து புது பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா 7 வக்ரமாக இருக்கார். சூப்பர். ஏன்னா 7 அவரே தான், 8 அவரே தான். ஆனாலும் 8 நல்லா இயங்கும். அப்போ பிஸ்னஸும் வரும், அதற்கான பிரச்சனைகளும் வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் வருங்க, அதுக்கான ஒரு விரயங்கள் பண்ணுவீங்க. ஆனால் அந்த விரயம் வந்து உங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சரி செய்துக்கோங்க. சுய ஜாதகத்தில் பாருங்கள். ஸோ இந்த கிரகங்கள் என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்கு, என்ன மாதிரியான தசாபுக்தி நடக்குது, நம்ம என்ன மாதிரியாக நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது. முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா அதிரடியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். யாராவது உங்களை வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து யார் பேச்சையும் நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ திருமணம் ஆயிடுச்சா, ஒய்ஃபோட பேச்சை கேட்குறீங்களா, அவங்க அம்மாவோட பேச்சை கேட்குறீங்களா, இல்லை உங்கள் அம்மாவோட இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கிராஷ் வரும். ஏன்னா 2ல் சூரியன் உட்காந்துட்டாங்க இல்லைங்க. அந்த வார்த்தைகளில் கடுமை. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. ஸோ தந்தை வழி ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா 9க்குரியவர் வக்கரம். அதே மாதிரி வீடு கொடுத்த குரு வந்து லக்னத்தில் இருக்காரு. சூப்பரான ஒரு காம்பினேஷன். இந்த காலகட்டத்தில் கடகத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. தொழிலில் வந்து டபுள் ட்ரிபிளான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. நான் சொன்ன சின்ன விஷயத்த மட்டும் மாற்றிக்கோங்க, மற்ற எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருக்க போகுது.
ரொம்ப நல்லா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும், இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைம்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்னாகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கு போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்னாகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போ அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்? நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமாக வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தியை வந்து வருஷாந்தோறும் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம வந்து விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும்.
அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையாக கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாள் ஆகட்டும், அதே மாதிரி சிவபெருமான் ஆகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமி ஆகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாலை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயகப் பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்கிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி, ஆவணி 2ஆம் தேதியே அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமக. கடக ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மாதத்திற்கான பலன் என்னங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஜென்மஸ்தானத்தில் குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே செல்றாரு. 9ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கு. பலம் தரக்கூடிய அதே அந்த சனி பகவான் வக்கரம் பெற்று உங்களுடைய பலத்தை அதிகரிக்க செய்கிறார். அது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம்.
அதே மாதிரி உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான், இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் 2ஆம் இடத்துல, சூரியனும் கேத்துவும் 2ஆம் இடத்துல, ஆயுள் ஸ்தானத்துல ராகு பகவான் செல்லுகிறார். இது உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இது பொருளாதாரத்தை உயர்த்தும். அது 2ஆம் பாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், ஒருவனுடைய பேச்சு ஸ்தானம் எல்லாமே 2ஆம் இடம் தான். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வல்லவனுக்கு வழி வாயில தான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி கெட்டவனுக்கு சனி வாயில. ஒரு மனிதன் நல்லா வாழ்க்கையில முன்னேறுவதும் வாயினால தான், அவன் கெட்டு போவதும் வாயினால தான். அதனால வாயுங்கிறது, அதாவது தனஸ்தானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 2ஆம் இடம். இப்போ அந்த இடத்துல சூரிய பகவான் ஆட்சி வலம் பண்ண போகிறார். அதனால கடகராசிக்கு அற்புதமான பல பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அது மட்டும் இல்ல, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவானினுடைய வக்ர கதி, வக்ரத்திலே அந்த 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலே வக்ரம் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக வாழ்க்கை துணைவர் அவங்கள்ட்ட ஒரு நல்ல அன்பு ஏற்படும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 2 பேருக்கும், அதாவது உங்களுக்கு வாழ்க்கை துணைவருக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகள், மன கிளேசங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். மன சுமூகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு என்ன சுவாமி, எங்களுக்குன்னு கல்யாணமே ஆகலைன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கல்யாணம் கைகூடும். அற்புதமான 7ஆம் இடத்துக்குடைய அந்த சனி பகவான் வக்ரம் பெற்று 9ஆம் இடத்திலே செல்லக்கூடிய காலம்ங்கிறதுனால பலருக்கும், முக்கியமா இந்த கடகராசிக்காரங்க பலருக்கும் திருமணம் உறுதி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாசம் வருதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆவணி மாதத்துல இருக்கக்கூடியதான இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துல 26, 27, 28, ஆகஸ்ட் 26, 27, 28, அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 3 தினங்களும் உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறார். இதற்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பேர். இந்த சந்திராஷ்டம தினமாகிய 3 தினங்களிலே ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. புதிய செயல்கள் துவங்குவதை முக்கியமாக தவிர்த்து விடுங்க. ஆனால் அந்த நேரத்துல, அந்த காலத்துல செய்ய வேண்டிய முக்கியமான பல விஷயங்களை செய்யவும் நீங்கள் வேணும். எல்லாத்தையும் தள்ளி போடவும் கூடாது. எதையெல்லாம் ஓரளவுக்கு தள்ளி போட்டு செய்யலாமோ அந்த விஷயத்தை தள்ளி போடுங்க. உடனே செய்து முடிக்க வேண்டியதை மிகுந்த கவனத்துடன் அன்றைய தினம் செய்வது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. அதனால கடகராசிக்காரங்க அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்தமான ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வருதுங்க. அன்ற பிரதோஷத்துல வில்வத்தினால சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா எல்லா விதமான கஷ்டங்களும் கடகராசிக்காரங்களுக்கு விலகும். குறிப்பாக உடல் வியாதிகள் நிவர்த்தியாகும். உடல் ஆரோக்கியமாக நீங்களும் இருப்பீங்க, உங்க குடும்பத்துல உள்ளவங்க அத்தம் உங்க பேருக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். திரிதலம், திரிகுணாகாரம், திரிநேத்திரம் ச திரியாயுதம், திரிஜன்ம பாபசம்ஹாரம், ஏகபில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு அந்த ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது சிவபெருமானுக்கு ஒரு வில்வத்தினால் அர்ச்சனை செய்வதனால என்ன பலன் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியது. அதனால இந்த வில்வத்தினால அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு அமோக வெற்றிகள் உண்டாகும். சிவாய நமஹ.